அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் மறக்காமல் தினமும் பூஜை செய்து வழிபாடு செய்வார்கள். ஆனால் அவர்களுக்கு துன்பம் எங்கிருந்து வரும் என்று தெரியாது. எதிர்பாராத இடங்களில் இருந்து துன்பம் அவர்களை வாட்டி வதைத்துவிடும். அப்படி துன்பப்படும் வேளையில் தெய்வம் நம்முடன் துணை நிற்கின்றதா இல்லையா என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கும். அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். தங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கின்றதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் இருக்கின்றன. சரி, தெய்வ நடமாட்டத்தை உணர்த்தும் அறிகுறிகள் என்ன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு வீட்டிலும் நேர்மறை ஆற்றல்களும் எதிர்மறை ஆற்றல்களும் இருக்கும். எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி நேர்மறை ஆற்றல்களை வளர்த்துக் கொள்வதன் மூலமே வீட்டில் நல்ல செயல்கள் நடைபெறும். நாமும் நல்ல செயல்களை செய்ய முடியும். அந்த அளவிற்கு அபரிவிதமான சக்தி கொண்டதாக நேர்மறை ஆற்றல்கள் திகழ்கின்றன. அப்படி நேர்மறை ஆற்றல்கள் நம்முடைய வீட்டில் இருக்கின்றதா என்பதை தெரிந்து கொள்வதற்கு சில அறிகுறிகள் இருக்கின்றன. அது என்ன என்பதை பற்றி இங்கு பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு வீட்டில் துர்நாற்றம் வீசுகின்றதோ அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றல் இருக்கின்றது என்று அர்த்தம். இதை பலரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அதனால்தான் நம்முடைய முன்னோர்கள் சாம்பிராணி தூபம் போட வேண்டும், ஊதுபத்தி காட்ட வேண்டும் என்றெல்லாம் கூறியிருக்கின்றார்கள். இதே போல் நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்கின்றது என்றால் அதற்கும் சில வாசனை வரும். உதாரணமாக விபூதியின் வாசனை, எலுமிச்சம்பழத்தின் வாசனை, வேப்பிலையின் வாசனை, அதோடு வாசனை மிகுந்த மலர்களின் வாசனை, சந்தன வாசனை, மஞ்சள் வாசனை, குங்கும வாசனை, இது போன்ற வாசனைகள் நம்முடைய வீட்டில் இருந்தால் தெய்வம் நடமாட்டம் இருக்கின்றது என்று அர்த்தம். இந்த வாசனைகளை உணர முடியவில்லை என்று நினைப்பவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு எலுமிச்சம்பழத்தை அம்மனின் பாதத்தில் வைத்து வாங்கி வர வேண்டும். வாங்கி வந்த எலுமிச்சம்பழத்தை வீட்டின் பூஜை அறையில் வைத்து விடுங்கள். சில தினங்கள் கழித்து எலுமிச்சம்பழம் காய்ந்து இருந்தால் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கின்றது என்றும், அதே எலுமிச்சம்பழம் நழுகிவிட்டால் தீய சக்திகள் இருப்பதாகவும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி தெய்வ நடமாட்டம் இருக்கும் சமயத்தில் நேர்மறை எண்ணங்கள் தோன்றி பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மனதிற்குள் ஏற்படும். இதே எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பட்சத்தில் சுயநலமாகவும் அல்லது பிறரை கெடுத்து நாம் வாழ வேண்டும் என்ற எண்ணம் நம்மை அறியாமலேயே நம் மனதிற்குள் தோன்றும். இப்படி இந்த அறிகுறிகளை வைத்து நம் வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்கின்றதா இல்லையா என்பதை எளிதில் கண்டுபிடித்து விட முடியும். மிகவும் எளிமையான இந்த அறிகுறிகளை பயன்படுத்தி தெய்வ நடமாட்டம் நம் வீட்டில் இருப்பதை உறுதி செய்து கொள்ள முடியும் என்ற தகவலோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கின்றேன். மேலும் நமது ஆன்மீக பதிவுகளை தெரிந்து கொள்ள நமது ஜெய் ஆன்மீக கதைகள் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் தங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.